வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சி இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிலைப்பாடு சாத்தியப்படுமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நான் இப்ப என்னென்ன இதில் எல்லாம் சொன்னேன் என்னுடைய நோக்கம் இந்த ஃபோக்கஸ் மாறி போகுமென்ற தயவு செய்து நீங்கள் கருத்து கொள்ளுங்க அம்மா. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த அறிவிப்புக்கு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது? அதே நேரத்திலே இன்று இலங்கை தமிழரசு கட்சிக்கும் சில தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான ரகசிய சந்திப்பு இடம்பெறுவதற்கான காரணம் என்ன? சில தலைவர்களோடு பேசியிருக்கிறேன், இன்னும் சிலரோடு பேச வேண்டி இருக்கிறது. அந்த கூட்டமைப்போ இல்லையோ அது நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் ஒரு வேண்டுகோள் ஒன்றை மக்களுக்கு விடுத்திருக்கிறது. எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்களுடைய அந்த அறிவிப்பு எதனை சொல்கிறது? ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு CVK சிவஞானம் அவர்கள் மழுப்புகின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைந்திருந்ததன் பின்னணி என்ன என்கின்ற பல விடயங்கள் தொடர்பாக இந்த தொகுப்பிலே ஆராய இருக்கிறோம். அதையெல்லாம் நான் இப்ப பேச விரும்பல. அதை பற்றி நான் இப்ப பேச விரும்பல. இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு பல தமிழ் கட்சிகளுக்கு அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் அந்த அறிவிப்பை அண்மையிலே விடுத்திருந்தார். நான் எதிர்பார்க்கிறேன் மிக அண்மை காலத்தில் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கருத்தை அனுசரித்து ஒரு ஊடக சந்திப்பிலே ஒருமித்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த முயற்சிகள் எங்களாலே இப்பொழுது எடுக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற மக்கள் தமிழ் கட்சிகளுக்குத்தான் பொதுவாக தமிழ் தேசிய கட்சிகளுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் வைக்க விரும்புகின்றோம். இதுல இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் சொல்லி சொன்னால், தமிழ் கட்சிகளுக்கு அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்ற CVK சிவஞானம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக செயற்பட்ட காலங்களிலே அந்த கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து அந்த கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இலங்கை தமிழரசு கட்சி தான் முன்வைத்திருந்தது. அப்போது பிரிந்து தேர்தல்களிலே போட்டியிட்ட இந்த கட்சிகளை இன்றைக்கு ஒற்றுமையாக தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும், அவர்களுக்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் இப்போது அந்த கோரிக்கையை விடுத்திருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. ஆனால் அதற்கான பதில் மக்களிடம் மாத்திரமே இருக்கிறது. சுயத்தோடு தனித்துவத்தோடு நின்று உள்ளூராட்சி தலைவர்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் பேச வேண்டுமானால் அவை எங்களுடைய தமிழ் நிர்வாகத்தினுடைய நிலையிலே தமிழ் தலைமையினுடைய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை வினயமாக எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இப்பொழுது நான் கட்சி சார்ந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல்
மழுப்புகின்ற விதமாக ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அதையெல்லாம் நான் இப்போ பேச விரும்பல. நான் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. அது என்னடா முக்கியமாக மன்னிக்கணும் வேணுன்றால் என்னுடைய எதிர்பார்ப்பு, நான் தவறோ சரியோ சொல்லலை, இந்த செய்தி உங்களூடாக எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக சென்றடைய வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். அது நான் இப்போ பேச விரும்பலை, அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை. ஏன்னா கூட்டாக நாங்கள் பேசுவோம். கூட்டமைப்பில் இருந்தவர்களை பொறுத்தவரை ஒரு சின்னத்தில் போட்டவர்களால் நாங்கள் பேசுவோம். அந்த ஒருவேளைக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல விரும்பல. ஒரு கட்சியினுடைய பதில் தலைவர், தற்போது அவர் தான் அந்த கட்சியை தலைமை தாங்குகின்றார். ஆனால் ஊடக சந்திப்புக்கு என்று சொல்லி வந்தால் ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே CVK சிவஞானம் ஐயா அவர்கள் மழுப்புகின்ற விதமாக சொல்லுகின்ற அந்த பதில் நிச்சயமாக கட்சியை பாதிக்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருடைய அந்த தலைமை பதவிக்கும் தானாகவே இழுக்கை ஏற்படுத்துவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல ஜனாதிபதி சட்டத்தரணியும் அந்த கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய MA சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில அவர் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு தகுந்த பதில்களை வழங்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறார். அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கிறது என்பது எவராலும் மறுதளிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் ஆரை விமர்சிக்கல, அதே இடத்துல ஆருக்கும் சார்பாகவும் கதைக்க வரையில நடக்கிற சம்பவத்தை நடந்ததை அப்படியே சொல்ல வேண்டியதுதான் ஒரு ஊடகத்தினுடைய அல்லது ஒரு செய்தியை அல்லது ஒரு தொகுப்பை சொல்ற வர்ற ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறது என்றதுல சந்தேகம் கிடையாது. அந்த வகையில தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்குமா என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கிறது. முக்கியமாக 1-2 தலைவர்களோடு நான் பேசியும் இருக்கிறேன். சொல்றேன், நான் சில அவரிடம் பேசியிருக்கிறேன். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, பேசியிருக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பத்திலே ஏனைய கட்சிகளை ஓரங்கட்டிய ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது. எங்களை விட எவராலும் ஒன்றுமே செய்ய முடியாது, நாங்கள் தான் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு மிகுந்தவர்கள் என்கின்ற மமதை இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருந்தது. அந்த மமதையின் ஊடாக அந்த கட்சி யாழ் மாவட்டத்திலே பாரிய பின்னடைவை சந்தித்தது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த கட்சியையும் ஒட்டுக்குழு என்று சொன்னதே கிடையாது. இதுவரையில் யாரும் நான் சொன்னேன் சொல்லட்டுமா? சொல்ல கிடையாது. அவர்களும் போராட வந்தவர்கள் என்றது ஏனென்றா போராட்ட வரலாற்று ஆரம்பித்த காலத்துன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தான். வழிவாரி திசை மாறி அல்லது கருத்துகளில் மாற்றம் கொண்டு மாறி இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை எங்களோட ஒத்து வராவிட்டாலும் கூட எங்களுடைய இந்த கருத்தையாவது அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு புகட்டிய அந்த பாடம் தான் இன்னைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஏனைய தமிழ் கட்சிகளை தங்களுடன் இணைந்து செயற்படுமாறும் அதே நேரத்திலே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதுல டெலோ பிளட் போன்ற கட்சிகளை பார்ப்போமாக இருந்தால் அவர்களுக்கு செல்வாக்கு சற்று குறைவாக இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நிரூபித்திருக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ டெலோவும் பிளட்டும் இலங்கை தமிழரசு கட்சியுடன் பயணித்தால் மட்டும்தான் தங்களுக்கான செல்வாக்கு இருக்கும் என்று கருதுபவர்கள் இன்னும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இன்றைக்கு இவர்கள் எல்லோருக்குமே தலையிடியாக மாறுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில அவர்கள் சரிவிலை காப்பால் தனியான ஒரு கொள்கையோடு இறுக்கமான ஒரு கொள்கையோடு பயணிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் எந்த அளவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஒன்றித்து போவார்கள் என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்த பொதுச் செயலாளர் தெரிவின் பின்னரான காலப்பகுதியிலே அவர்களுக்கான இடைவெளி இன்னும் அதிகமாகத்தான் காணப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் சொல்லப்படுகின்ற
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய எம்.ஏ. சுமந்திரனை கடுமையாக விமர்சித்தவர்கள்தான் தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கின்ற அனைவரும். ஒரு சிலர் என்பதை விட எல்லோருமே அவரை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். இருந்த போதும் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாத ஒருத்தராக எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார் என்பதும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். இந்த இடத்தில்தான் இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்றித்து பயணிக்க வேண்டிய காலம் அல்லது சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இதுல இருந்து இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு குடையின் கீழ் பயணிக்காம இருப்பார்களாக இருந்தால் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பாரிய பின்னடைவு இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஏற்படும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு உதாரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியான பாடம் புகட்டப்பட்டதோ இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அதைவிட மிக மோசமான முறையிலே பாடம் புகட்டப்படும் என்றதுல சந்தேகம் கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டோனால் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நீங்கள் என்பிபி கட்சிக்கான ஆதரவு வடக்கிலே அல்லது வடக்கு கிழக்கிலே அதிகரித்து விடும் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களை அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நீங்கள் இப்போது எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கு முயற்சிக்கிறீர்களா என்று கேட்ட கேள்விக்கு அல்லது நீங்க பயத்திலே ஒன்றிணைவதற்கு முற்படுகிறீர்கள் என்ற கேட்ட கேள்விக்கு அவர் வழங்கிய பதில், இல்லை யாருக்கும் தமிழீழம் பயந்ததில்லையே, போராடி ஆயுத போராட்டத்துக்கும் பயந்ததில்லையே, அரசியல் போராட்டத்துக்கும் தமிழ் பயந்தது கிடையாது. அவர்கள் பயந்தால் அந்த முடிவெடுக்கவில்லை. நாங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நீங்கள் எல்லாம் சொல்கிறேன், எங்கே இருந்தாலும் என்ன சொல்கிறீர்கள், தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணயம் தானே சொல்கிறீர்கள். இந்த தன்னாட்சிக்குள்ளே இந்த தனித்துவம் சுயநிர்ணயம் சுய கௌரவம் சுயமானம் அடங்கியிருக்கே. என்ன பயத்துக்காக இல்லை, யாருடையும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பயம் அல்லது இந்த அச்சம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் ஏன் இப்போது இந்த தேர்தல் காலங்களில் மட்டும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணையுமாறு சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த கோரிக்கையை நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏன் அப்போது விடுக்கவில்லை என்கின்ற கேள்வி இந்த இடத்துல எழுதுகிறது. இதுல பார்க்க போவோமா, நிச்சயமாக இதுல நடக்கின்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் என்பிபிஎம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சவாலானவர்களாக மாறியிருக்கிறார்கள் அல்லது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான செல்வாக்கம் அதிகரித்து இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு கிராமப்புறங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்பிபி தேசிய மக்கள் சக்தியினுடைய பரப்புரைகள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பரப்புரைகள் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது எதுவுமே இல்லை. ஆனால் இதுல விரும்பியோ விரும்பாமலோ அது இதுல பல வகையான விமர்சனங்களும் வரலாம். ஆனால் இது அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சி.வி.கே. சிவஞானம் ஐயா விடுத்திருக்கிறார். தமிழ் தேசியம் என்பதில் பற்றி குறிப்பாக செல்வநாயகம் வன்னியசிங்கம் மற்றும் ஜிஜி பொன்னம்பலம் காலத்தில் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி நானும் கூட சத்தம் போட்டிருக்கிறேன், குளறியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற நிலை தான் இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். தையிட்டி விகார தொடர்பில் சரிபிழை இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில கடந்த 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தையிட்டி விகாரைக்கு முன்பாக தமிழ் கட்சிகள் எல்லோரும் இணைந்து ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துச்சினோம். ஆனால் அந்த போராட்டத்துல தமிழ் தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இபிடிபி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளும் அந்த இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இந்த இடத்துல நான் சரிப்பிள்ளையை சொல்ல வரையில்லை. ஆனால் அதுல நல்லதும் நடந்திருக்கலாம், தீயதும் கெட்டதும் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒற்றுமை என்கின்ற போது எல்லோருமே வந்து ஒருமித்து பயணிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டியதும் இப்போதைய காலகட்டத்துக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. அந்த வகையில தான் இன்னைக்கு இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் அண்ணளவாக மாலை 4 மணி அளவுல வந்து அந்த 4 மணி அளவுல வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அதையும் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக வந்து அந்த இடத்துக்கு வருகை தந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கூட்டம் ஒன்ற மாவட்ட கிளைக்கான கூட்டம் ஒன்று நடத்துது. எங்க நடத்துன்னு சொன்னா அவர்களுடைய அலுவலகத்துல, மார்ட்டின் ரோட்ல இருக்கின்ற அந்த அலுவலகத்துல நடக்குது. ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது, இன்னொரு இடத்துல வந்து மாவட்ட கிளை கூட்டம் நடக்குது. அதுக்காக அவர்கள் மாவட்ட கூட்டம் நடத்தினது தவறுன்னு நான் சொல்ல வரையில்லை. ஆனால் இந்த ஒற்றுமை என்றது எங்கே இருக்கிறதுன்றதை பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது கட்சிகள் எல்லாருமே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துற, ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் கூட்டம் நடக்குது என்றால் இதன் பின்னணி என்னவாக இருக்கும்ன்றத மக்களாகிய நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஆகவே எங்களுடைய இனத்தின் சாபக்கேடு இதுவாகத்தான் இருக்கிறது என்றால் அன்று தொடக்கம் இன்று வரையும் எங்கட இனத்தில வந்து ஒற்றுமை இல்லாத காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய இனம் ஒரு ஏதிலியான இனமாக மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது மாறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோருமே வந்து ஒன்றித்து பயணிப்பதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வெல்ல முடியும் என்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருமே வந்து ஒன்றிணைத்து ஒரு கிடையின் கீழ் செயற்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் CVK சிவஞானம் அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. இதுல வந்து எல்லோரும் வந்து ஒரே சின்னத்துல ஒரே குடையின் கீழ் பயணிப்பதற்கு தயாரா என்ற கேள்வி வந்து எழுகிறது. நிச்சயமாக அதுதான் மிக பெரும் சவாலாக மாறி இருக்கிறது. அதுல எல்லா கட்சியும் வந்து வீட்டு சின்னத்துல போட்டியிடுறதுக்கு எல்லோரும் தயாரா? அதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெரும்பாலும் உடன்படக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. அதே நேரத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு ஏனைய கட்சிகள் தயாரா? நிச்சயமாக அதுவும் இல்லை. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இதே நேரத்தில் சிதைபுற்றிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் மிடுக்குடன் நிமிர வேண்டிய ஒரு நிலை வந்து கட்டாயமாக இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பு தமிழர்களின் ஒற்றுமை சின்னமாக எழுகின்ற போது அல்லது நிமிர்கின்ற போது தான் தமிழர்களுடைய பலம் இன்னும் அதிகரிக்கப்படும். அந்த பலம் அதிகரிக்கப்படாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அர்ச்சுனாவினுடைய அந்த வருகையை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே எவராலும் தவிர்க்க முடியாது. இவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பலம் இன்னும் நிரூபிக்கப்படும், உலகத்துக்கு எடுத்துக்காட்டப்படும். அரசாங்கம் சொல்வதுதான் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறும் இடம்பெறுவதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.